ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சென்டர் கிளிப் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளிப் பேஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். அப்புறம் இதை ஒட்டுறதுக்காக B7000 க்ளூ எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு கிளிப் ஒரு மெட்டல் திங்ஸ் ஆயதுகொண்டு நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா கலண்டு வராமலும் இருக்கும். இந்த கிளிப் பேஸ் வந்துக்கிட்டு நமக்கு கோல்டன் கலர் அப்புறம் சில்வர் கலர்லேயும் கடைகளில் கிடைக்குது. நமக்கு தேவையானது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளிப் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக க்ளூ பெனில் ஸ்டோன்ஸை தொட்டு நம்ம கிளிப்போட சென்டர் போர்ஷனில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோனை டைமண்ட் ஷேப்பில் வர்றது மாதிரி திருப்பி வைக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் வந்துட்டு ஃபுல்லாக கிளிப் பேஸோட நடுவில் ஒரு லைன் அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்றாட்டு வரிசையாக நேராக ஒட்டி எடுத்துக்கிறோம். நம்ம டைமண்ட் ஷேப்பில் வைக்கிற டைமில் ஒரு ஹார்னரில் அடுத்த கிளிப் ஸ்டோனோட ஓரம் வந்துட்டு டச் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக தொடர்ச்சியாக வச்சுட்டே வரோம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு லைன் வந்துட்டு நம்ம நடுவில் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டு அது பக்கத்தில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் திரும்ப ஸ்டோன் எடுத்து அதே மாதிரி டைமண்ட் ஷேப்லேயே ஒவ்வொரு கேப்லேயும் வச்சு ஒட்டிக்கிட்டு வரோம். நான் இந்த கிளிப் ஸ்டோன் வந்துட்டு கிளாஸ் ஃபினிஷிங்கில் உள்ள ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலையே நிறைய மாடல் ஸ்டோன்ஸ் கிடைக்குது. அதாவது மேட் ஃபினிஷிங் அந்த மாதிரி எல்லாம் வேறு நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்கிறது. நமக்கு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஆகிட்டு வேறு கலர்ஸ் வேணாலும் வாங்கி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். இது நிறைய கலர்ஸில் ஸ்டோன் கிடைக்கிறதுனால நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஆகிட்டு உள்ள கலர்ஸில் வாங்கி ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். பின்ன நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும், சீக்கிரமாகவே காஞ்சிரும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நல்ல லைஃப் இருக்கும், கலண்டெல்லாம் வராது, ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல ஷைனிங்காகவும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது கிளாஸ் ஃபினிஷிங்கில் உள்ள ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். தேங்க்யூ.